السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெருன்படியனுமாகிய சர்வ வல்லமை படைத்த ஏக வல்ல இறைவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கெல்லாம் நேர்வழியை காட்டுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் மீதும், அந்த தொடரிலே இறுதியாக அகில உலகத்திற்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி தன்னுடைய வாழ்வு தன்னுடைய மரணம் அனைத்தையும் அமைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்களின் மீதும், அவர்கள் எவ்வளியோ அவ்வளிதான் நம் வழி என்று பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலைத்திருக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையிலே அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக பெரும் திரளாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும், அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் எவ்வாறெல்லாம் பொறுப்புகள் சாட்டப்பட்டுள்ளது, அந்த பொறுப்புகளின் அடிப்படையிலே அவர்கள் இயற்ற வேண்டிய கடமைகள் என்னென்ன என்பதையெல்லாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலும் பல்வேறு கடமைகளை, மூமின்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். அந்த கடமைகளிலே நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள், அந்த தூதர்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், வேதங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி பல்வேறு கடமைகளை இஸ்லாம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. இந்த கடமைகளை எல்லாம் மனிதர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு அந்த கடமைகளை செய்து முடித்து விடுவதை நம்மால் காண முடிகின்றது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாம் அதிகமாக எதிர்பார்த்த ஒரு கடமையை இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதை புறந்தள்ளிவிட்டு சென்று கொண்டிருப்பதை நம்முடைய வாழ்வில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது
அது என்ன கடமை என்று சொன்னால், இஸ்லாம் அதிகப்படியான இடங்களிலே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமை மனப்பான்மையும் இஸ்லாம் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றது. ஆனால் இந்த மனிதன் அந்த சகோதரத்துவ மனப்பான்மையில் வாழ்கின்றானா, ஒற்றுமையை விரும்பிக் கொண்டிருக்கின்றானா என்று நாம் பார்க்கிற போது இந்த சமுதாயம் அந்த ஒற்றுமையிலே பிளவுபட்டு கிடக்கிறதை நம்மால் காண முடிகின்றது. இந்த சமுதாயத்தை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமையாக பேசிக் கொள்வதை நம்மால் காண முடிகின்றது. எப்படி பெருமையாக பேசிக் கொள்கின்றோம்? இவர் என்னுடைய சகோதரன், இவரிடத்தில் பேசி நான் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பேசாமல் இருப்பதை அதை ஒரு பெருமை அடிப்பதை நம்மால் காண முடிகின்றது. இவர் என்னுடைய உறவினர், இந்த உறவினரிடத்திலே நான் பேசி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அதை பெருமையாக இந்த மனிதன் பேசிக் கொள்கின்றார். சமுதாயத்திலே பார்க்கின்றோம். இது சகோதரத்துவத்தை எந்த அளவிற்கு பிரித்து வைத்திருக்கிறது என்பதற்கான ஒரு சின்ன உதாரணம். அண்ணன் தம்பியிடத்திலே பேசுவதில்லை, ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரிடத்திலே பேசுவதில்லை, தன்னுடைய உறவுகளை மதித்து வாழ்வதில்லை, தன்னுடைய உற்றார்களை அவர்கள் மதித்து வாழ்வதில்லை. என்ன காரணம் என்று நாம் பார்க்கின்ற போது அங்கு ஒன்று தெளிவாக தெரிகின்றது, அந்த இடத்துல சகோதரத்துவம் இல்லை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே புடிமானமாக தெரிகின்றது. இன்றைய சகோதரருக்கு மத்தியில் தான் அப்படியான ஒரு பாகுபாடு இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், சமுதாயத்திலையும் கூட அது போன்ற ஒரு பாகுபாடை கண்ணால் காண முடிகின்றது. எப்படி? பல கூறுகளாக, பல இயக்கங்களாக, பல்வேறு கருத்து உடையவர்களாக இன்றைய சமுதாயம் பிரிவிட்டு இன்னைக்கு கிடைக்கின்றதை நம்மால் காண முடிகின்றது. இந்த ரமலான் மாதம் எவ்வளவு புனிதமான ஒரு மாதம். அந்த ரமலான் மாதத்திலையும் கூட நம்முடைய சமுதாயம் எப்படி பிளவுபட்டு கிடக்கிறது என்று சொன்னால், நமக்கு ஒரு நாளைக்கு பெருனா, அண்ணன் ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பெருனாவா இருக்கு. அண்ணனுக்கு ஒரு நாள் பெருநாள், தம்பிக்கு ஒரு நாள் பெருநாள், மனைவிக்கு ஒரு நாள் பெருநாள், தாய்க்கு ஒரு நாள் பெருநாள், தகப்பனுக்கு ஒரு நாள் பெருநாள் என்று இனி சமுதாயத்தில் பெருநாட்களை கூறு போட்டு வைத்திருப்பதை நம்மால் காண முடிகின்றது. ஒரே தூதர், ஒரே வேதம், ஒரே இறைவன், இப்படி ஒன்றாக வைத்திருக்கின்ற நாம் பல கருத்துக்கள் உடையவர்களாக சமுதாயத்தை கூறு போட்டு இன்றைக்கு பிரிந்து கிடக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். இதற்கு என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? இந்த சகோதரத்துவம் நம்மிடத்தில் இல்லாமல் போனதுதான் காரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது அழகாக சொல்கின்றான். 48வது அத்தியாயத்துடைய 10வது வசனத்திலே இறைவன் சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். முஃமின்கள் என்கிற பண்பியான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். முஸ்லிம்கள் அனைவர்களும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே வார்த்தை பயன்படுத்தவில்லை. இந்த இடத்துல இறைவன் எதை பயன்படுத்துகிறார்? முஃமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள். ஏன் முஃமின்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? ஏன் முஸ்லிமை சொல்லவில்லை? முஸ்லிம்கள் என்றால் கண்டிப்பாக பிரிவினை வந்துவிடும். ஏனென்றால் முஃமின் என்பவர்கள் வேறு, முஸ்லிம் என்பவர்கள் வேறு. உதாரணத்திற்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை நாளையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் தூதர்களையும் ஒரு மனிதன் நம்புகின்றான். இவர் யார்? இவர் ஈமான் கொண்டவர். இவர் ஈமான் கொண்டதோடு நிறுத்தி விடுகின்றார். முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார், வேதங்களை ஏற்றுக்கொள்கிறார், தூதர்களை ஏற்றுக்கொள்கிறார், வானவர்களை ஏற்றுக்கொள்கிறார், மறுமையை விசுவாசிக்கின்றார். இவர் விசுவாசித்தது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதில் செயல்படக்கூடியவராக இருந்தால் அவர் பேர் முஸ்லிம். ஏற்றுக்கொள்வர் என்பவர் வேறு, செயல்படக்கூடியவர் என்பவர் வேறு. அந்த செயல்படுத்தக்கூடியவர் தான் முஸ்லீமாக இருக்கிறார். செயல்படுத்தாமல் இதை நம்பக்கூடியவர்கள் முஸ்லிம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கின்றான்?
இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹ லல்லக்கும் துர்ஹமூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்தை நீங்க நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஈமான் கொண்ட அனைத்து முஃமின்களும் சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இந்த இடத்துல என்ன பிரிக்க முடியாது? நீ சுன்னத் ஜமாத்தா, நீ என் சகோதரன் இல்ல. நீ அந்த ஜமாத்தா, என் சகோதரன் இல்ல. மனிதன் அல்லாஹ் விசுவாசித்து விட்டால் உன்னுடைய சகோதரனாக அந்த இடத்துல மாறிவிடுகின்றான். ஒரு அல்லாஹ்வை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் உன்னோட சகோதரன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ நோக்குகின்ற கிபிலாவை ஒரு மனிதன் நோக்கி விட்டால், நீ தொழுகின்ற தொழுகையை ஒரு மனிதன் தொழுது விட்டால், நீ வணங்குகின்ற வணக்கத்தை ஒரு மனிதன் புரிந்து விட்டால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூமினாக மாறிவிடுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அன்புச்சவர்களே, இந்த இடத்தை சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். நீ காஃபிர், நீ முஸ்லிம் இல்ல, நீல இந்த ஜமாத், நீல அந்த காபிர்களாக போய் விடுவீர்கள். நீ சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கத்திரிக்காய் வாங்குற மாதிரி 10 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்குற மாதிரி டிவியில உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்கின்றோம்? இவர் காபீர், இவர் நரகவாதி, இவர் சொர்க்கவாதிகள் என்று நாம் இன்னைக்கு ஃபத்வா கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையைத்தான் சமுதாயத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன? இஸ்லாம் மார்க்க சொற்பொழிவு. பின்னாடி போட்டிருப்பாரு போடல. பேசுறது என்னது? நீங்களா காபீர்கள், நீங்கள் நரகவாதிகள் என்கிற டயலாக் தான் இன்றைக்கு நம்முடைய மௌலிமார்களிடத்தில் இருந்து வருவதை நம்மால் காணப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சகோதரரை பார்த்து நீ காஃபீர் என்று சொன்னால், அந்த பண்பு அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால், யாரை நோக்கி அந்த வார்த்தையை சொன்னாயோ அவனிடத்தில் அந்த பண்பு இல்லை என்றால் திருப்பி அல்லாஹ் என்ன செய்றான்? அந்த பண்பை நம்ம இடத்துல அல்லாஹ் கொண்டு வந்து விடுகின்றான். எவ்வளவு பெரிய ஹதீஸ் நீ சிந்தித்து பாருங்க. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்கின்றோம். நீங்களா காப்பீருங்க, நீங்களா முஸ்லீமே கிடையாது. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இப்படி முஸ்லீம் என்று சொல்லுவதற்கும் முஸ்லீம் இல்லை என்று சொல்வதற்கும் யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தானா? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்களா? இவர்கள் கொடுத்திருந்தால் நீங்கள் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்கிறார்கள், நீங்கள் எவர்களையும் திட்டாதீர்கள், எவரையும் காஃபிர் என்று பயன்படுத்தாதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கின்றார்கள். தடை செய்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமே. இது அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு செயலை எனக்கு அறிவியுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கின்றார். ரசூலுல்லாஹ் பெரிய விஷயத்தெல்லாம் அப்படியே பட்டியல் போட்டுலாம் உங்களுக்கு சொல்லல. ஒரு நோட்டை எடுத்துக்கொள், இந்தந்த காரியத்தெல்லாம் நீ எழுதிக்கொள், இந்தந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்து விடாதீர்கள், இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் நீ நரகத்துக்கு போயிருவீர்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல போட்டு சொல்லல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நரகத்துக்கு போகாம இருக்கணுமா? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் நரகத்துக்கு போகாம இருக்கணும். அதுக்கு என்ன யா ரசூலல்லாஹ் வழி? அப்படியா? நரகத்துக்கு போக வேண்டாம் என்றினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாக்கை வெளியெடுத்து சொன்னார்கள், இதை நீ கட்டுப்படுத்திக் கொள், நீ தங்குமிடம் சொர்க்கம். இதை நீ அவிழ்த்து விட்டு விட்டால் நீ தங்குமிடம் பின்னால் நரகத்திலே தங்கி விடுவாய் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு சமுதாயம் பிளவுபட்டு கிடப்பதற்கு, சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லாமல் கிடப்பதற்கு, ஒரு சகோதரனுக்குள் இன்னொரு சகோதரத்திலே அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் இல்லாமல் போனதற்கு ஆணித்தரமாக விளங்குவது எது? இந்த நாவுதான். நாவை ஒரு மனிதன் கட்டுப்படுத்திக் கொள்கின்ற போது அந்த மனிதன் சகோதரனாக மாறிவிடுகின்றான். பாருங்கள் அன்பு தோழர்களே, நமக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை நீங்க எடுத்து பாருங்க. ஒன்றாக படுத்திருப்போம், ஒன்றாக தூங்குவோம், ஒன்றே தட்டில் சாப்பிடுவோம், ஒன்றாக பேசிக் கொண்டிருப்போம், ஒன்றாக தொழுகை செல்லுவோம், எல்லாத்திலையும் ஒன்றாக இருப்போம். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு போடா என்று சொல்லி விடுவோம். ஒரு மனிதனுக்குங்க வார்த்தையில 2 விதமான வார்த்தை இருக்கின்றது. 2 விதமான வார்த்தை இருக்கின்றது.
அங்கே சண்டை வருகின்றது, சச்சரவு வருகின்றது, குழப்பம் வருகின்றது, சகோதரத்துவமை அங்கு எழுபட்டு போய்விடுகின்றது. அதே நேரத்தில் மெல்லிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினால் அந்த இடத்துல உங்களிடத்துல சகோதரத்துவம் பிறந்து விடுகின்றது. எப்படின்னு கேட்கிறீங்களா? உதாரணத்திற்கு இதுக்கு பேர் என்ன? முடி. ஒருவரை திட்டுறீங்க, நீங்க ஒருவரை பார்த்து போடா மயிரே அப்படிங்கிறீங்க. என்ன செய்வாங்க? என்னை பார்த்து மயிர் என்று சொல்லிவிட்டாயா என்று சொல்லி கோபத்துல வருவான். அதே அவனை பார்த்து போடா முடின்னு சொல்லுங்க. வார்த்தை ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான். அதாவது மயிர் என்று சொன்னாலும் பொருள் ஒன்றுதான், முடி என்று சொன்னாலும் பொருள் ஒன்றுதான். அவனை பார்த்து நம்ம என்ன சொல்ல, போடா முடி அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவான்? கோபம் வந்தா கூட சிரிச்சிருவான். அதே சிரிச்சுக்கிட்டு வரவன போயிட்டு போடா மயிறு அப்படின்னு சொல்லி பாருங்க, என்ன செய்வான்? என்ன எப்படி பதில் திட்டிட்ட அப்படி சண்டை வருவானா இல்லையா? வார்த்தைகளில் ஒரே பொருளாக இருந்தாலும் கூட மெல்லிய வார்த்தை ஒன்று இருக்கிறது, கடினமான வார்த்தை இருக்கின்றது. நம் சமுதாயத்தில் என்ன இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் கடினமான வார்த்தைகள் தான் நம்ம சமுதாயத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறதே தவிர மெல்லிய வார்த்தைகள் சமுதாயத்திலே இல்லை. அதனால இவ்வளவு பிரச்சனைகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை உண்மையான முஸ்லீம்னு சொன்னாங்க? நீ முஸ்லீம் பீத்திக்கிட்டு இருக்கிறோம்ல, நாங்களா முஸ்லீம்கள், நாங்களா முஸ்லீம்களுடைய சொர்க்கத்திற்குரியவர்கள், நாங்க பட்டா போட்டு வாங்கிட்டு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு டைரக்டா கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற உட்கார்ந்துக்கிட்டு நாங்களும் சொர்க்கத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. இது யாருடைய பண்பு? தங்களை சொர்க்கவாதிகள் என்றும் இன்னொருவன் நரகவாதிகள் என்று சொல்வது யாருடைய பண்பு? திருமறை குர்ஆனிலே அல் பக்ராங்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போடுகின்றான் யூதர்களை, கிறிஸ்தவர்கள். யூதர்கள் சொன்னார்களாம் கிறிஸ்தவர்களை பார்த்து, நீங்களா நரகவாதிகள் என்று யூதர்கள் சொல்லுவார்கள். அதே கிறிஸ்தவர்கள் திருப்பி என்ன சொல்லுவாங்க? நாங்களாம் சொர்க்கத்துக்குரியவர்கள், யூதர்களாகி நீங்கள் தான் நரகத்திற்குரியவர்கள் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்குள் மாறி மாறி சொல்லிக் கொள்வார்களே. அப்படி நீ நம்ம சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்குதா இல்லையா? அவள் யாருடைய வழியை நீ பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய்? ஒரு சகோதரனை பார்த்து, ஒரு மூமினை பார்த்து, ஒரு முஸ்லீமை பார்த்து, ஒரு தொழுகையாளியை பார்த்து, ஒரு நோன்பு வைக்கக்கூடியவனை பார்த்து, ஒரு ஜக்காத் கொடுக்கக்கூடியவரை பார்த்து, ஒரு ஹஜ் செய்யக்கூடியவரை பார்த்து, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் தன் வாழ்வில் ஏற்றிருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து நீங்கள்லாம் நரகவாதின்னு சொன்னா இது யூதனுடைய பண்பு. யாருடைய பண்பு? யூதனுடைய பண்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மை மூமின் யார் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய கையினால் உன்னுடைய நாவினால் ஒரு முஸ்லீமுக்கு நீ தீங்கு தராமல் இருக்கின்ற போது நீ அப்போதான் முஸ்லீமாக மாறுகின்றாய். தொழுதுட்டா முஸ்லீம், அது ஒரு வகை முஸ்லீம். முஸ்லீம்ல பல்வேறு வகைகள் இருக்கின்றது. தொழுதுட்டா மட்டும் ஒருத்தர் சொர்க்கம் போய் உட்காந்துட முடியாது, நோன்பு வச்சுட்டா மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. ஒவ்வொரு வாசலை எல்லாம் கொடுத்திருக்கின்றார். நாளை மறுமை நாளில ஒவ்வொரு வாசல் வழியாக ஒவ்வொருவர் அழைக்கப்படுவார். பாபு சலா, தொலையின் பக்கம், தொலையின் வாசல் வழியாக வாருங்கள். பாபுல் ஜக்காத், ஜக்காத்துங்கிற வாசல் வழியாக வாருங்கள். பாபு சதக்கா, அந்த சதக்காங்கிற வழியிலே வாருங்கள். பாபு ரையான், அந்த நோன்பு வைத்தவரை பாபு ரையான்ங்கிற வழியில வாருங்கள். இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு வழியா அழைச்சிட்டு இருப்பான். இது ஒவ்வொரு வழி. அப்ப உண்மையான முஸ்லீமா மாறணும்னு சொன்னா தன்னுடைய சகோதரன் இவருடைய வாயிலிருந்து முதல்ல பாதுகாப்பு பெற வேண்டும், இவருடைய கையில இருந்து முதல்ல பாதுகாப்பு பெற வேண்டும். எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம் சொல்லுங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான இந்த ஹதீஸை சொல்லி தந்திருக்கின்றார்களே. இந்த ஹதீஸை ஒரு மனிதன் பின்பற்றுகின்ற போது ஒரு மனிதனிடத்திலே அந்த மாதிரியான சகோதரத்துவம் இல்லாமல் போய்விடுமா? நிச்சயமாக போகாது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில 13வது ஹதீஸாகவும் முஸ்லிம்ல 45வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. லா யுமினு, அவன் ஈமான் கொள்ளவில்லை. யாரை பார்த்து சொல்றாங்க? நம்மளை பார்த்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் ஈமான் கொள்ளவில்லை. லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லிஅகீஹி மா யுஹிப்பு நஃப்ஸி. தான் விரும்புவதை, நான் எதை விரும்புறனோ அது என்னுடைய சகோதரனுக்கு நான் விரும்பாத வரை லா யுமினு, நீ மூமின் கிடையாது. என்ன அதிக சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. விளையாட்டாக நாம் எல்லாம் சகோதரத்துவத்தை
வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். நீ மூமினே இல்ல. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லா யுமினு லா யுமினு லா யுமினு, அவன் ஈமான் கொள்ளவில்லை, அவன் ஈமான் கொள்ளவில்லை. சஹாபாக்கள் திடுக்கிட்டு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஈமான் கொள்ளவில்லையா? அல்லாஹ்வை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்வை ஏற்றுக் கொண்டிருக்கிறோமே யா ரசூலல்லாஹ், நாங்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருந்து விட்டோம்? அது அல்லாஹ்வின் சத்தியமாக வைத்து சொல்கிறார்களே, எப்படி யா ரசூலல்லாஹ் சொன்னீங்கன்னு கேட்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் அண்டை வீட்டுக்காரன் உன் நாவினால் உன் கையினால் ஒருவன் பயப்பட்டுக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீ ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இவர் நல்லவரா கெட்டவரா என்று பக்கத்து வீட்டில் கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு சொன்னா பெரிய நீ ஆய்வுலாம் செய்ய வேண்டாம், பெரிய பல்கலைக்கழகத்திலே போய் படிக்க வேண்டாம். ஒரு 3 நாள் அவரோட தங்கினீங்கன்னா போதும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு 3 நாள் நீ அவரோட பிரயாணம் செய்தால் ஒருவருடைய பண்பை புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவர் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாரு, மேடையில போய் நின்னுகிட்டு சகோதரத்துவத்தை பார்த்தாயா அப்படி பேசிட்டு போவாரு. பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா டெய்லி சண்டையா வந்துட்டு இருக்கும். இருக்குமா இல்லையா? இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றார்கள், உன் அண்டை வீட்டுக்காரர் பயத்தோடு, உன் அண்டை வீட்டுக்காரர் இவனோட தொல்லையில இவன் எப்படா இந்த வீட்டை மேல காலி பண்ணுவான் என்கிற நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகின்ற போது நீ என்னதான் நீ தொழுதாலும் சரி, நீ என்னதான் நீ இபாதத்து பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் நீ வணக்க வழிபாடுகள்ல நீ பெரிய அளவுக்கு போயிருந்தாலும் சரி, அது என்ன இல்ல, மூமின் இல்ல. சகோதரர்களை சிந்தித்து பாருங்க, ஒரு சகோதரிடத்தில் எப்படி பழக வேண்டும். நான் முன்னாடி சொன்னதை போன்று நம்முடைய ஃபேமிலி மேட்டர்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கும். பல ஆண்டுகள் என்ன செய்வாங்க, பிரிவை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். இவர் என்னை திட்டாரு, அதனால அவர் பேசவே கூடாது. எப்படி வார்த்தையில பயன்படுத்துவாங்க தெரியுமா, நீ மௌத்தா போனாலும் தீனார் பண்ணி வரக்கூடாது, சர்வசார்பு பேசிட்டு இருப்போம். என்னுடைய முகத்தை முடிக்க கூடாது, நான் மௌத்தா போயிட்டு என்னுடைய கபரடிக்கு வரக்கூடாது. யார் சொல்லுவா? தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய இன்னொரு உறவினர்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கிறோமே இல்லையா சகோதரர்களே? பல ஆண்டுகள் பிரிந்து கிடக்கின்ற வெட்டு குத்தோடு நடந்திருக்கின்ற சமுதாயம் எல்லாம் நம்முடைய ஊர்களிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பொண்ணு தரலிங்கருக்காக அவரிடத்தில் குடும்ப பகையை ஏற்படுத்துகின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். வீட்டுல பிரியாணி ஆக்கியிருப்பாரு, அந்த பிரியாணி ஒரு தரல, நீயா சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பகையை ஏற்படுத்துவதை நம்மால் காண முடிகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் சகோதரிடத்துல 3 நாளைக்கு மேல நீ பேசாம இருக்கக்கூடாது. எத்தனை நாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடாதுங்க? 3 நாளைக்கு மேல 72 மணி நேரம், 72 மணி நேரத்துக்கு மேல உனக்கு பேசாமல் இருப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. 3 நாள், அதாவது 24 மணி 3 நாள் 72 மணி நேரம் நீ பேசாம இருந்துக்கலாம். அதுக்கு மேல நீ பேசாமல் இருப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்கிறார்கள், உன் சகோதரிடத்துல 3 நாளைக்கு மேல நீ பேசாமல் இருப்பது அல்லாஹ்விடத்துல எப்படியாப்பட்டதான் கோபத்திற்குரிய செயல் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில 6065 ஹதீஸ், 6077 ஹதீஸ், அபூதாவுதுல 4914 ஹதீஸ், முஸ்லிம்ல 2559 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரனிடத்துல 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடாது. நீயா போய் பேசு, சண்டையா பேசலையா, ஒரு இடத்துல வெறுக்கிறானா என்ன செய்யணும், 3ஆம் நாள் போய் நீயா பேசு. அதுக்கு என்ன, ரசூலுல்லாஹ் சைக்காலஜியா சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் என்பதற்கு இந்த ஹதீஸ்ல ஒரு மிக சிறந்த சான்றுகள். இப்ப உதாரணத்திற்கு எனக்கு இன்னொருத்தருக்கு சண்டை ஏற்பட்டு விட்டது, ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது, அவர் போய் எப்படி அணுகிறது? நான் போய் இப்ப அப்துல் காதர் பாய் இருக்கிறாரு, அவருக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் நேரா போயிட்டு வீட்டுல உங்க ஒய்ஃப்லாம் சவிக்குமா, உங்க மனைவியெல்லாம் சவிக்குமா, உங்க அம்மாலாம் சவிக்குமான்னு கேட்டா என்ன செய்வாரு? யா போய, அன்னைக்கு அப்படிதான் திட்டிட்டு போனேன், இன்னைக்கு வந்து இப்படி கேட்கிற, பெரிய ரொம்ப இணக்கமாட்டியோ அப்படி நக்கல் பண்ணுவாரு. இது நம்ம இயற்கையா நம்ம பாக்குறோம்.
அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சைக்காலஜி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சைக்காலஜி ரசூலுல்லாஹ் வந்து அவர் அடிக்கிற உலகத்துல யாருமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சைக்காலஜியாக தன்னுடைய வாழ்க்கை நடந்து காமித்தார். எப்படி சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன் சௌருக்குள்ள சண்டை வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சா, நீ என்ன செய்ய, போய் அவங்க சுகமா இவங்க சுகமானு நீ கேட்காத, போற வழியில அஸ்ஸலாமு அலைக்கும் போயிடு. ரசூல் என்ன சொல்றாங்க? போயிட்டு வர்றாரு, இப்ப அப்துல் கார் பாய் வர்றாரு அல்லது நூர் பாய் வர்றாரு, சண்டை வச்சுங்க, போயிட்டு என்னப்பா அப்படி வேண்டிய சண்டை எச்சாகும். போன வந்து திட்டிட்டு போன, இந்த வாரம் வந்து பேச வேண்டியோ ஓட அப்படின்ட்டு போவான். அதே நேரத்துல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிடுங்க. என்ன செய்வாரு? போட அவங்க பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லித்தான் ஆகணும். அவர் அந்த சைக்காலஜி எப்படி ரசூல் அடிக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது நீங்க வந்து அதை போய் விசாரிக்கிறதுக்கு பதிலாக ஸலாத்தை சொல்லி ஆரம்பித்து விடுங்கள். ஒரு நாள் ஸலாத் சொல்லுங்க. என்ன செய்வாரு? பேசாம போவாரு. ஃபஜ்ருக்கு பாக்குறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் அப்படின்ட்டு போவாரு. லோஹருக்கு பாக்குறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் அப்படி கொஞ்சம் அந்த முகம் விரியும் அப்படியே. இன்னொரு நாள் அசருக்கு பாக்குறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் அப்படிம்பார், கொஞ்சம் அப்படி புன்னகை விரியும். அசருக்கு அதாவது மக்ரிபுக்கு இஷாவுக்கு பாக்குறீங்க, வலைக்கும் ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் அப்படி என்னத்தா எதை மனசுல அப்படி அப்படியே இதாயிருவாங்க. அது சைக்காலஜிங்க. மனிதனிடத்துல வந்து மொரட்டுத்தனம் என்னைக்குமே நீங்க போனீங்கன்னா மொரட்டுத்தனமாவே தான் இருப்பான். இலகுபடுத்தி போய் பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த பழக்கம் எப்படி இருந்தது கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சம்பவத்துல சொல்றேன் பாருங்க அன்புக்குரிய தாய்மார்களே. ஒரு பெண்மணி, ஒரு வயது மூதாட்டியான ஒரு பெண்மணி ஊரை காலி பண்ணிட்டு நம்ம போகுது. எங்க போகுது? ஊரை காலி பண்ணிட்டு ஒரு மூட்டை முடிச்சலோட அந்த அம்மா வேக வேகமா போயிட்டு இருக்குது. அப்ப இடையில ஒரு வாலிபர் வர்றாரு. எங்கம்மா இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன். எங்கம்மா உனக்கு எல்லை வரையும் என்னை கொண்டு போய் விட்டுறப்பா. எந்த எல்லை வரையும்? மக்காவோட எல்லை வரையும் என்னை கொண்டு போய் விட்டுரு, நான் போயிடுறேன், அப்படியே அந்த பக்கம் போயிரு, இந்த ஊருக்கு நான் வரமாட்டேன். அப்படியா சார் கொடுங்கன்னு சொல்லி அந்த இளைஞர் என்ன செய்யறாரு, வாங்கி தன்னில அந்த மூட்டையை சுமந்துட்டு வர்றாரு. போயிட்டு இருக்கு அந்த மூதாட்டி அம்மையார் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம். அவர் வந்து ஒரே தொல்லை பண்ணிட்டு இருக்காரு, அல்லாஹ்வை தான் வணங்குங்கிறாரு, வேதம் வந்திருக்கா, குர்ஆனை பின்பற்றுங்கிறாரு, மறுமை இருக்குதுங்கிறாரு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்க தெய்வத்தெல்லாம் பொய்ப்பிக்கிறாரு, நாங்க வணங்குற லாத்து உஸ்ஸா மனாத்தெல்லாம் பொய்ப்பித்து பேசிட்டு இருக்கிறாரு, அதனால இந்த ஊர் எனக்கு ஹராம், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அந்த மூதாட்டி போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது அந்த அந்த கடைசி வந்த உடனே அந்த மூட்டையை தூக்கி குடப்பா மூட்டையை சொல்லி வாங்குறாங்க. வாங்கினதுக்கு பின்னாடி அந்த மூதாட்டி வாங்கிட்டு போகும்போது அந்த பெண்மணி திரும்பி கேட்கறாங்க, அப்ப உன் பேர் என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த இளைஞர் சொல்றாரு, நீ யாரெல்லாம் இவனெல்லாம் திட்டிட்டு வந்தியோ அந்த முகமது நான் தாமா அப்படிங்கிறாரு. அந்த பெண்மணி வியந்து போய் என்ன செய்கின்றார்கள், அந்த மூட்டையோடு தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வந்து விடுகின்றார். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, ஒரு இலகு ஏற்படுத்த வேண்டும். மார்க்கம் என்பது இலகுதான், கடினமான மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் ஒன்று டைட் பண்ணி அப்படி வணங்குங்கள், நின்று கொண்டே வணங்குங்கள், படுத்துக்கொண்டே வணங்குங்கள் அல்லாஹ் சொல்ல மாட்டான். இலகுதான், மார்க்கம்னால இலகுதான். அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படித்தான் ரசூலுல்லாஹி அப்படித்தான் சொல்றாங்க. மார்க்கம் என்பது இலகுவான மார்க்கம். நீங்கள் அந்த மார்க்கத்தை கஷ்டப்படுத்தி கொண்டாலும் அது உங்களை இலகுபடுத்தி விடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பழக்கம் பாருங்க. அந்த பழக்கம் மட்டும் வருதா? பக்கத்துல 2 மளிகை கடை இருக்கும். பக்கத்துல அண்ணாச்சி ஒரு மளிகை கடை வச்சிருப்பாரு, பாய் ஒரு மளிகை கடை வச்சிருப்பாரு. அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, வீட்டுல இந்த பக்கத்துல பாய் கடை இருக்குல்ல, அங்க போயிடாதப்ப பக்கத்துல அண்ணாச்சி கடைக்கு போங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட பழக்கம் அப்படித்தான் இருக்கும், இவர்கிட்ட பழக்கம் அப்படித்தான் இருக்கும். பாக்குறோமா இல்லையா? சமுதாயத்துல இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற நாம் ஒரு சகோதர மத்தியில எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்முடைய சகோதரத்தை பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படி பட்டியல் போட்டு சொல்றாங்க. ஒருவனுடைய துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, நீ துன்பத்தை கண்டு மகிழ்கின்ற ஒரு நிலைதான் நம்ம சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது இல்லைங்களா? சகோதரர்களே, இங்க கவனிங்க, அந்த வரக்காப்பில் அப்படி வச்சிருங்க. நம்மகிட்ட என்ன ஏற்பட்டிருக்குது, ஒருத்தர் துன்பம் வருதா, நம்ம அதை கண்டு ரசிக்கின்றோமா இல்லையா? நம்ம வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா இன்றைக்கு பெரும்பான்மையை நம்ம எப்படி பார்க்கிறோம், ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டதா உடனே அதை அப்படி ரசிக்கிறது. ஒருத்தர் விபத்து ஏற்பட்டுருச்சா அப்படித்தான் வேணும், கை உடைஞ்சிருச்சா காலும் சேர்ந்து உடைஞ்சிருக்கணும், விரும்புறமே இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய சகோதரனுக்கு
சகோதரனுக்கு நீ நலன் நாடிக் கொண்டிருக்கின்ற போது, உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய்து கொண்டிருக்கின்ற போது, உன்னுடைய சகோதரனுக்கு நீ பணிவிடை செய்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் உனக்கு மறுமை நாளில் உனக்கு பணிவிடை செய்கின்றான். அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தை பாருங்க, நமக்கு அல்லாஹ் பணிவிடை செய்யறாங்க. நம்முடைய துன்பத்தை எல்லாம் நீக்கிவிட்டு உனக்கு அல்லாஹ் இலகுவாக்கி தருகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். யாருக்கு பண்பு? அல்லாஹ்வுக்கு இதுக்கு என்ன ஏதோ டச் இருக்குதா? ஒரு மனிதர் உன்னோட சகோதரருக்கு வந்து உதவி செய்யறதுக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அல்லாஹ் எப்படி விரும்புறான் பாருங்க. பிற மத கடவுள் எப்படி விரும்பும் தெரியுமா? நீ என்ன அக்கிரமம் வேணா பண்ணிக்கப்பா, உண்டியில ஒண்ணு 1 லட்சம் ரூபாய் போடு, நான் மன்னிச்சிட்டேன். அதானே பிற மத கடவுள் கோட்பாடு எப்படி இருக்குது? நீ விபச்சாரம் பண்றியா மன்னிக்கோ, ஒருவர்களை பயச்சு வாழ்றியா வாழ்ந்துக்கோ, எல்லாம் என்ன அக்கிரமம் பண்றியா பண்ணிக்கோ, வரும்போது திருப்பதியில் ஒன்று 1 லட்சம் ரூபாய் நீ உண்டியில போட்டுரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இதான் பெருமத கடவுளுடைய கொள்கை. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லா யதுகுல் ஜன்னத காத்திவுன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யதுகுல் ஜன்னத காத்திவுன். எவன் தன் உறவை பிரித்து வாழ்கின்றானோ லா யதுகுல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அங்க சொல்ற சிந்தித்து பாருங்க, நம்ம உறவை பிரிச்சு வாழ்றதுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அல்லாஹ்வுக்கு என்ன? அல்லாஹ்வுடைய அந்த நம்ம வணங்குற இறைவனை பாருங்க. இஸ்லாம் எப்படிப்பட்ட இறைவனை அறிமுகப்படுத்துகின்றது? உன் சகோதரனிடத்திலே பேசாமல் இருந்தால் அல்லாஹ் உன்னோடு பேச மாட்டான். ஒரு குடும்பத்தில் நீ உறவை துண்டித்துக் கொண்டால் அல்லாஹ் உன்னோடு உறவை துண்டித்துக் கொள்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவு என்கிற அந்த விஷயத்தை படித்த போது அந்த உறவு என்ன தெரியுமா செய்து? அல்லாஹ்வுடைய அரசை பிடித்து ஆட்டுகின்றது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்ன உறவே, ஏன் இப்படி ஆட்டிக்கொண்டிருக்கிறாய் என்று உறவை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். அந்த உறவு சொல்கின்றது, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கின்றது. உறவு முறை இருக்கிறதா இல்லையா? அந்த உறவு முறை கேட்குது, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கின்றது. என்ன கோரிக்கை? என்னை பகைத்துக் கொண்டவனை நீ எப்படி ஏற்றுக்கொள்வாய்? அல்லாஹ்விடத்தில் உறவு கேட்குது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உன்னை யார் பகைத்துக் கொண்டார்களோ அவர்களை நான் பகைத்துக் கொண்டேன். நம்மள என்ன செய்யணும்? நம்ம யார்ட்டையா சண்டை போட்டு இருந்தோம்னு சொன்னா, நம்ம உறவினர் இடத்துல, உற்றார் இடத்துல, சொந்த பந்தங்கள் இடத்துல, அண்ணன் தம்பி தாய் மார்களிடத்துல, தகப்பன் மார்களிடத்துல யாரேனும் சண்டை இழுத்திருந்தால் ஒண்ணு போன் பண்ணி மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லைன்னா ஊருக்கு போனா அவங்களை பார்த்து நேரடியா கேட்டு மன்னிப்பு கேட்டு சகோதரர்களாக ஆகிக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் உறவை துண்டித்து விடுவான். அல்லாஹ் உங்கள் உறவை ஏத்துக்கவே மாட்டான். அல்லாஹ் உறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான். அப்ப உறவை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், உறவே நீ உன்னுடைய மனம் திருப்தி அடைந்து விட்டதா? உன்னுடைய மனம் திருப்தி அடைந்து விட்டதா என்று அல்லாஹ் அந்த உறவை பார்த்து கேட்கின்றான். அந்த உறவு சொன்னது, யா அல்லாஹ் என்னுடைய மனம் திருப்தி அடைந்து விட்டது. உறவு சொன்னது. இது கட்டுக்கதையெல்லாம் இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் புகாரியில இடம் பெற்றிருக்கின்றது. பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பாருங்க, புகாரில அந்த ஹதீஸ் நம்பரோட உங்களுக்கு தர்றேன். புகாரில 5989 ஹதீஸ், முஸ்லிம்ல 2555 ஹதீஸ்ல இந்த சம்பவங்கள் சொல்லப்படுகின்றது. அதே அந்த வார்த்தையோடு வருகின்றது, எவன் ஒருவன் உறவை துண்டித்துக் கொள்கின்றானோ அவன் மீது என்னுடைய சாபத்தை பொழிந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய சாபம் சேர்ந்து வருது. அவன் நம்ம சர்வசாதாரணமா இன்னைக்கு உறவுகளை பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவை நீ ஒன்றுபட்டு வாழவில்லை என்றால் லா யதுகுல் ஜன்னத காத்திவுன், நீ சொர்க்கத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும். அதாவது நல்ல கவனமா கேளுங்க ஹதீஸ. உண்மையிலேயே உண்மையில் இறையச்சம் இருந்துன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு இப்ப போன் பண்ணி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு நீங்க போன் பண்ணி நீங்க உங்க உறவினர்கிட்ட நீங்க பேசி ஆகணும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்லிம்ல 2565 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றது. அப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், எவரெல்லாம் இந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ
அவருடைய பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் ஒருவரை தவிர. அவங்க யாரு? இணை வைத்திருக்க கூடாது. அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நபர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அது எந்த திரையும் இல்லாம யாருடைய தடுப்பும் இல்லாம அல்லாஹ் டைரக்டா செய்றான். அந்த சொர்க்கத்துடைய வாயில அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஏற்றுக்கொள்கின்றான். ஒண்ணு இணை வைக்கிறவங்க. இரண்டாவது யார் தெரியுமா? தன் சகோதரருக்குள்ளால் இருவர் சண்டையிட்டுக் கொண்டு பகைவர்களாக இருக்கும் காலம் வரைக்கும் அவருடைய பிரார்த்தனையை ஒத்தி வையுங்கள். என்ன சொல்றாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? பிரார்த்தனையை ஒத்தி வச்சிருங்க. ஏத்துக்க மாட்டேன் என்ன அர்த்தம் பாருங்க. இந்த ஹதீஸ் நீங்க நல்லா ஆய்வு செஞ்சு பாருங்க. அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய உறவுமுறை சொந்தங்களே, இந்த ஹதீஸை நீங்க ஆய்வு செய்ய வேண்டும். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகின்றது. ஒருவர் பகைத்துக் கொண்டவர்கள் அந்த பகைப்பில இருந்து என்றைக்கு மீண்டு வருகின்றார்களோ அது வரைக்கும் நம்முடைய பிரார்த்தனைகளை தூக்கி எல்லாம் ஓரமா வச்சிடறோம். அப்ப நம்ம இங்க இருந்து அழுது கேட்கிறோம், அல்லாட்ட எல்லாம் ஏத்துக்குவானா? நம்ம அழுது அல்லாட்ட கேட்கிறோம், எல்லாம் ஏத்துக்குவானா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சொல்வர்களே. அப்ப யாரேனும் பேசவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் பேசி கை குலுக்கி, நீ கை கொடுக்கிறதுலையும் கூட இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கிறோம், அதுலயும் கூட சைக்காலஜி நீ பாருங்க, எல்லாத்துலயும் நம்முடைய சகோதரத்துவம் பிஞ்சு போன சகோதரத்துவமா தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருத்தர் சலாம் சொல்லி பாருங்க, எப்படி தெரியுமா சொல்றாங்க? ஆளுக்கு தகுந்த மாதிரி சலாம் சொல்றவங்க கூட ஆளுக்கு தகுந்த மாதிரி சலாம். கொஞ்சம் வசதி கம்மியா வச்சுக்கோங்க. அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஜர்த்து அப்படிதான் பண்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் அப்படிம்பாரு. இதே கொஞ்சம் கார்ல வந்து பென்ஸ் கார்ல வந்து இறங்கி உள்ள அப்படியே அந்த சூவோட போன வச்சுக்கோங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம், வாங்க எப்படி இருக்கிறீங்க, உட்காருங்க, தனி பாய் போட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன இது? இதா ஸலாத்துடைய பண்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கிறோம்? பணக்காரனுக்கு ஒரு சலாம், ஏழைக்கு ஒரு சலாம், ஹஜ்ரத் வந்து அவருக்கு ஒரு சலாம், ஹாஜியார் வந்து அவருக்கு ஒரு சலாம். இது என்ன சிதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டு இருப்பார்களா, சிறார்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு எவ்வளவு பெரிய மாமனிதர், உலகத்தில் ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்றால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தவிர யாரும் இருக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டு இருக்கிறாங்க, சிறார்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். நின்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருக்குங்க? சின்ன சின்ன பொடியர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு போவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சலாத்துல பாகுபாடு காமித்துக் கொண்டிருக்கிறோமே, இது எப்படி சகோதரத்துவமாகும்? அன்பு சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், முதலிலே நீங்கள் சகோதரர்களாக முதல் ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ ஈமான் கொள்ள அது வரை சொர்க்கத்திலே பிரவேசிக்க முடியாது. ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொள்ளாத வரை நீ ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. உங்களுக்குள்ளால் சூனத்திற்கு செல்கின்ற ஒரு இலகுவான வழியை நான் சொல்லி தட்டுமா? ஆத்தியார் மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஒரு பாடம் எடுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கேட்கிறாங்க, சொல்லி தட்டுமாப்பா, அதை பின்பற்றுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நான் சொல்லி தட்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுங்களேன் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்சுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்குள்ள சலாத்தை பரப்புங்க. ஒரு தூண் குறுக்கிட்டு இன்னொரு தூணுக்கு அந்த பக்கம் வருகின்றார், இப்போதானே சலாம் சொன்னேன் அப்படின்னு போயிடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்க. ஒரு தூணுங்க, ஒரு தூண் குறுக்கிட்டு இன்னொரு தூணுக்கு வருகின்றார். அப்படி தூணுக்கு வருகின்ற எப்பதான் போற 2 நிமிஷம் தான் ஆச்சு, இவ்வளவுதான் சலாம் சொன்னேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்படி வந்து இப்படி வர்றாரா, அந்த ரூம்ல அந்த ரூமுக்கு போறாரா, அங்க இருந்து சலாம் சொல்லுங்க. அந்த ரூம்ல இந்த ரூமுக்கு வர்றாரா, இங்க ஒரு சலாம் சொல்லுங்க. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதரிடத்தில் முதல் பேசுகின்ற வார்த்தையை எதை கொடுத்து தெரியுமா கத்து கொடுத்தான்? மலக்குமார்கள் போகும்போது மலக்குமார் எப்படி பேசணும் அப்படின்னு கேட்கும் போது மலக்குமார்கள் அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை இது முதல் சொல்லிட்டு ஆரம்பிங்கப்பா அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன வார்த்தை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிட்டு போங்க. அப்ப என்ன நம்ம இந்த ஹதீஸிலிருந்து படிப்பினை பெறுகின்றோம்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்க்கிற போது சலாத்தை கொண்டு ஆரம்பியுங்கள்.
பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, திருமதியில 2485வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இலகுவா சொர்க்கம் போகணும். உங்களுக்கு யாருக்கா ஆசை இருக்கா? யாருக்கா ஆசை இருக்கா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல? அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இலகுவா சொல்றாங்க. எனக்கு அந்த ஆசை தான் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மள எல்லாம் அல்லாஹ் தஆலா எந்த கஷ்டம் இல்லாம சொர்க்கத்துக்கு கொண்டு போகட்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அப்சு ஸலாம் வ இத்ரிமு துஆம் வ ஸல்லுல் அர்ஹாம் வ ஸல்லு வன்னாஸ் நியாம் தத்ஹுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஸலாத்தை பரப்புங்கள். முதல் வார்த்தை என்னங்க? ஸலாத்தை பரப்புறது. ஒரு சகோதரருக்கு இன்னொரு சகோதரருக்குள்ள இணைப்பு ஏற்படுத்துகின்ற அந்த ஸலாத்தை பரப்புங்கள். பசித்தவருக்கு உணவளியுங்கள். எவ்வளவு ஒரு அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குதாங்க? அல்லாஹ் எந்த பிரயோஜனம் இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, பசித்தவருக்கு ஒரு உணவளியுங்க. பசின்னு ஒருத்தர் வந்து கேட்டானா அதுல வந்து ஏமாத்துறானோ, இவன் ஃப்ராட், அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஒருவர் பசி என்று வந்து உங்களிடத்தில் உணவு கேட்டால் நீங்கள் அவரிடத்தில் உணவை கொடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அடுத்தது உறவினர்களை ஆதரியுங்கள். உறவினர் இருக்காங்கல்ல, அவங்கள ஆதரியுங்கள். சொன்னாங்க, மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது நீங்கள் விழுத்து தொழுங்கள். இதுக்கு அடுத்து அல்லாஹ் நமக்கு பரக்கத்தான ஒரு மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இறுதி 10ல நம்ம பெட்ஷீட்டை போத்தி அப்படியே குப்புறப்பட்டு தூங்கறதுல இந்த மாதத்தை கொடுக்கல. அல்ல எதுக்கு இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறான்? இரவெல்லாம் விழித்து அந்த குர்ஆனை ஓதி, இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம், அந்த மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற போது நீங்கள் விழித்திருந்து நீங்கள் அந்த இறைவனை நினைவு கொண்டிருங்கள். அடுத்ததாக சொன்னார்கள், நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த காரியத்தை நீ செய்தால் சலாம் உங்களுக்குள்ள சலாத்தின் மூலமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த காரியத்தெல்லாம் நீ செஞ்சேன்னு சொன்னா தத்ஹுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், அமைதியோடு சாந்தியோடு. எப்படி அல்லாஹ் கூப்பிடுறான்? சொர்க்கத்துக்கு வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுறது இல்ல. என்னுடைய சாந்தி, என்னுடைய அமைதி, என்னுடைய எல்லா பரக்கத்து நிலமத்து எல்லாம் தந்தர வாப்பா சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து விடுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையில நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில வளர்த்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வர்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் போய் என்னோட உறவினர்கள்ட்ட ரொம்ப நெருங்குறேன், ரொம்ப பாசமா இருக்கிறேன், ஆனா அவங்க என்னை வெறுக்கிறாங்க, நான் என்ன பண்றது, யாரும் சொல்லலாம், விளக்கிருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் வெறுத்த போதிலும் அவர்களுக்கு நீ உதவி செய்து கொண்டிரு. திரும்பி கேட்கிறார், யாரும் சொல்லலாம், நான் சலாம் சொன்னால் மறுக்கிறார்களே, நான் சலாம் சொல்கிறேன், அவர்கள் என்னை மறுக்கிறார்கள், சலாம் சொல்வதில்லை என்று கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சலாம் சொல்லி அதற்கு பதில் அவங்க சொல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வானவர்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அப்ப உறவினர்களை பகைக்காமல், உற்றார்களை பகைக்காமல், இன்றைக்கு நம்ம சொல்ற மேலே நாவின் மூலமாக பல தொலை புறம் பேசுறது அதிகமா ஆயிடுச்சு. நம்மகிட்ட ஏன் சகோதரத்துவமா பிரிஞ்சு கிடக்குன்னு சொன்னா மெயின் காரணம் என்ன? நமக்குள்ள வந்து புறம் பேசுறது, அவரை பத்தி பேசுறது, இவரை பத்தி பேசுறது, இவர் இல்லாத நேரத்தில் அவரை பத்தி பேசுறது, அவர் இல்லாத நேரத்தில் இவரை பத்தி பேசுறோம் பாருங்க. இதுதான் புறத்துடைய அந்த பிரிவுக்கு மூலத்தனமாக அமைகின்ற ஒரு விஷயம் இந்த புறம் பேசுறதுதான். அடுத்தவங்களை பத்தி எள்ளி நகையாடுறது, இழிவாக கருதுறது. இப்ப என்னிடத்துல ஒரு குறை இருக்கும் என்றால் என்னை பார்த்தது குறைய சொல்ல வேண்டும். நான் போனதுக்கு பின்னாடி இந்த ஜெயலலிதா இருக்காரு, அவர் இப்படித்தான், நாசருபாய் இருக்காரு, அவர் இப்படித்தான், இப்படி சொல்லக்கூடாது. என்ன குறை இருக்குமோ அவரிடத்தில் சொல்லிவிட வேண்டும். இதனால என்ன விளைவு தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே நம்மளை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டுவானா இல்லையா? மகசூர் மைதானத்துல நம்மள நின்றுட்டு இருப்போம். அப்ப ஒரு மனுஷன் எப்படி தெரியுமா வருவான்? இந்த உலகத்துல ஒருவனுடைய தன்மானத்தில் விளையாடியவன், இந்த உலகத்தில் ஒருவனுடைய தன்மானத்தை விலை கொடுத்து வாங்கியவன், ஒருவனுடைய தன்மானத்தை குறைத்து நாசமாக்கியவன், நாளைக்கு மறுமை நாள் எப்படி தெரியுமா வருவான்? மூட்டை மூட்டையா சுமக்க முடியாம தன்னுடைய நன்மையில கொண்டு வருவாரு. எங்க எல்லாட்ட அப்படியே அவனுடைய நன்மையில கொண்டு வந்து இல்ல இறக்கி இறக்கி வைப்பாரு. ரோடு மேன் மாதிரி, பாத்தியா, இது நான் தொழுது நன்மை, இது நான் சக்காத்து பண்ண நன்மை, நான் இது வந்து அச்சு பண்ண நன்மை, இது சதக்கா பண்ண நன்மை, அப்படி மூட்டை மூட்டையை இறக்கி வச்சு அப்படியே நினைச்சிட்டு இருப்பாரு. ஆஹா, இன்னும் ஒரு நிமிஷத்துல அல்லாஹ் நமக்கு கேள்வியெல்லாம் முடிச்சு நம்மள சொர்க்கத்துக்குள்ள தூக்கி போட்டுருவா, நம்ம அப்படியே உள்ள போய் ஜாலியா இருக்கலாம். அப்படியே சந்தோஷத்தோடு அந்த மனிதன் அந்த இடத்துல மகசூர் மைதானத்தில் நின்று இருப்பான்.
அல்லாஹ் விசாரித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு மனிதன் ஓடி வருகின்றான். என்ன ஓடி வருகிறான் தெரியுமா? அந்த மனிதன் அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே நீ சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன வைத்திருக்கின்றாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் போது அந்த மனிதன் சொல்றான், அல்லாஹ் சொர்க்கத்துல பத்தி எவ்வளவு மூட்டை இருக்குது, இது ஒரு நன்மையாதான், இதோ இங்க வச்சிருக்கிற இது ஒரு நன்மைதான், எல்லாம் நீ அப்படியே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நன்மை தூக்கி அப்படியே இந்த மீசான திராசுல வச்சு என்னை நிறுத்தி சொன்ன நான் தான் உயர்வா இருப்பேன், நான் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிருவேன் அல்லா அப்படிங்கிற மாதிரி அப்படியே என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, நின்றுட்டு இருப்பார். அப்படி நின்று கொண்டிருக்கிற போது ஒரு மனிதன் ஓடி வருகிறார். யா அல்லாஹ், இதோ இந்த மனிதன் இருக்கிறானே, இவன் என் தன்மானத்திலே விளையாடியவன், என்னை பற்றி புறம் பேசியவன், என்னை பற்றி இவன் திட்டியவன், என்னை பற்றி அவதூறு பரப்பியவன், என் பொருளாதாரத்தை எல்லாம் அபகரித்துக் கொண்டவன், யார சூழலாம் யா அல்லாஹ் என்று நாளைக்கு மறுமை நாள் அந்த மனிதன் ஓடி வருவான். திவாலானவனை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திவாலானவன்னா யார் தெரியுமாப்பா? ரசூல் அப்படி விளக்குறாங்க. திவாலானவன் யார் தெரியுமா? இவங்களாம் திவாலானவங்க. ஓடி வரும்போது அல்லாஹ் கேட்கிறான், வா உனக்கு என்ன எவ்வளவு திட்டி இருக்கிற, இந்த திட்ட தூக்கி இந்த திராசுல வை, எவ்வளவு திட்டி இருக்கிறியோ அத்தனை திட்டையும் தூக்கி வச்சு போட்டு தூக்கி நன்மையை தூக்கி வைப்பான். இப்படி ஒண்ணு ஒண்ணா வச்சு 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 பார்த்தா எல்லா நன்மையும் வந்தவன் வாங்கிட்டு போயிடுவான். பெருமையோட வந்தவன், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலான்ட்டு வந்தவன் விரும்பனை நின்று கிடக்கின்றான். அவனை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், திவாலானவன் நஷ்டவாளி இவன் தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சரி, இன்னுதான் பிரச்சனை இல்ல, எல்லா நன்மையும் போயிருச்சு, சரி அல்லாஹ் கருணை பார்வை கொண்டு நம்மளை சொர்க்கத்துல விட்டுருவா அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் போது இன்னொருத்தன் ஓடி வருவான். யா அல்லாஹ், இதோ இந்த மனிதன் இருக்கிறானே, இவன் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறான், இதுக்கு நீ எனக்கு வாங்கி கொடு அல்லாஹ், நியாயத்தை கொடு. அவன் மாலிக் யௌமிதீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் நியாய தீர்ப்பு வழங்குவதிலே நியாயவானாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். அப்படியா? உன்னை திட்டானா, எப்ப அவன் என்னப்பா இருக்கு, அல்லாஹ் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் போயிருச்சு, என்னை விட்டு எல்லாம் போயிருச்சு, மூட்டை மூட்டையா கொண்டு வந்தேன் அல்லாஹ், எல்லாத்தையுமே உனக்கு பிடிக்கிட்டு போயிட்டாங்க, நான் வெறுமனே நிக்கிறேன். அப்படியா? எப்ப அவன் எவ்வளவு பாவம் இருக்குது கொண்டா, நீ என்ன திட்டி இருக்கிற, இந்தா இதை நீ சுமந்துக்கோ. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு ஜான் தான் இருக்கும், நரகத்துக்கு போயிடுவான். நரகம் போவதற்கு ஒரே ஒரு ஜான் தான் இருக்கும், சொர்க்கத்துக்கு போய்விடுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த உலகத்திலே வாழுகிற போது ஒருவருடைய கண்ணியம் குறைவாக நாம் இடைப்பட்டு விடக்கூடாது, யாரையும் இழிவாக கருதிவிடக் கூடாது, யாரையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது. ஆணவத்தோட அடையாளம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆணவம் என்றால் என்ன தெரியுமா? அடுத்தவன் இழிவாக கருதுவது, அடுத்தவன் இழிவாக கருதுறது. அப்படி இழிவாக கருதிவிட்டால் நீ ஆணவத்தில் இருக்கிறாய். ஆணவம் என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை, அதிகாரம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இல்லையா? அதைத்தான் நீங்க நம்ம கையில் எடுத்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் மக்காவுல தொழுது வைக்கிறாருங்க, பள்ளிவாசல் அந்த காபத்துல்லாஹ் அந்த வார்த்தைகளை கேட்டால உடம்புல புல்லரிக்கும், லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக், அந்த ஹஜ் பெருநாள் நாள்ல ஓதுவாங்க. இப்போ நீங்க டிவிலாம் பாத்தீங்கன்னா ஓதிட்டு இருப்பாங்க, அல்லாஹ் இதோ வந்து விட்டேன் அல்லாஹ், ஆஜராகி விட்டேன் அல்லாஹ், என்னை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் அல்லாஹ் என்று சபதம் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி எடுக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு ரோமங்களும் அப்படி எந்திரிச்சு நிற்கின்ற நேரம் தான் அந்த காபத்துல்லாவிலே தவாப் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரம். அங்கே நிற்கின்ற மனிதர்கள் கண்ணீரால் துடைத்துக் கொண்டிருப்பார்கள், அழுது கொண்டிருப்பார்கள். அதை டிவியில பார்த்துட்டு ஒரு மௌலவி பேசுகின்றான், நடிக்கிறான். வார்த்தை நம்ம உள்ளத்தை போய் அறியக்கூடியவர்களா? ஒருவருடைய தன்மானத்தை கைவிட்டு விடுகின்றோம், ஒருவருடைய அந்த மானத்தை விளையாடி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நஷ்டவாளி யார் தெரியுமா? இந்த உலகத்தில் ஒருவருடைய தன்மானத்தில் விளையாடி இருந்தால் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி ஹஜ்ஜின் போது மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே உங்களை எச்சரிக்கின்றேன், உங்களை எச்சரிக்கின்றேன், இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த ஆண்டு எப்படி புனிதமானதோ, இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த காபத்துல்லாஹ் எப்படி புனிதமானதோ, அதை விட ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு அந்த மானத்துலதான் நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். அன்பு தோழர்களே, அதிலிருந்து உதவிக் கொள்ளுங்கள். சகோதரத்துவம் என்று சொன்னால் ஒருவனுக்கு உதவி செய்வது, அவனுடைய மானத்தை வெளியே
பரப்பாமல் இருப்பது, அவர் மீது அவதூறு பரப்புவது. இன்றைக்கு ரெண்டு விஷயத்தை ஒருத்தர் கையில் எடுக்கிறான். ஒருத்தர் அவமானப்படுத்தணுமா, ஒண்ணு பொருளாதார விஷயத்துல அவமானப்படுத்திடுறது, இல்லை என்று சொன்னால் பொம்பளைகளுடைய விஷயத்துல அவமானப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி அவனை பார்க்கும் போது ரொம்ப குஷ்டரோகிய பார்க்கிற மாதிரி இன்றைய சமுதாயத்தில் ஆக்கி விடுகின்றார்கள். பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்களே? ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய மானம் என்பது அல்லாஹ்விடத்தில் விலைமதிப்பற்ற ஒரு மானமாக இருக்கின்றது. அந்த மானத்தில் நாம் விளையாண்டு விடக்கூடாது. சகோதரத்துவம் எப்படி இருக்கணும்? சகாபாக்களை பாருங்க. ஒரு முறை ஒரு போர் நடக்கிறது, எர்மூக் என்கிற ஒரு போர். அந்த போர்க்களத்துல சஹாபாக்கள் காபிர்களை எதிர்த்து கடுமையான போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் 3 சஹாபாக்கள் வெட்டுப்பட்டு அந்த போர்க்களத்தில் கிடக்கின்றார்கள். அந்த சஹாபியுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகின்றது, தண்ணீர் தண்ணீர் கொடுங்க, தண்ணீரை கொடுங்க என்று. அந்த போர்க்களத்தில் அந்த சஹாபாக்கள் முணங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த போர்க்களம் என்றால் சாதாரண போர்க்களம் இல்ல. இந்த வெயில் இன்றைக்கு அடித்துக் கொண்டிருக்கிறதே, இதை விட கடுமையான வெயில் தான் அந்த மக்காமா நகரிலே அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது. அந்த போர்க்களத்தில் அவர் போர் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் வெட்டுப்பட்டு ரத்தங்கள் எல்லாம் உறைந்து போய் அந்த நேரத்தில் துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சஹாபி ஓடி வருகிறார். அந்த போர்க்களத்தில் பணிவிடை செய்கின்ற சஹாபி வந்து அந்த தண்ணீரை அப்படியே ஊத்துகிறார். ஊத்தி அவருடைய வாயில் அருகிலே கொண்டு போகின்ற நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் ஒரு சஹாபி தண்ணீர் தண்ணீர் என்று கதறிக் கொண்டிருக்கிறார். இந்த சஹாபி சொல்லுகிறார், எனக்கு இன்னும் கொஞ்சம் நாக்கில ஈரம் இருக்கின்றது, அவருக்கு நீங்க தண்ணீரை கொடுங்க, அவர் இறந்து விடுவார் போல் இருக்கிறது, அவருக்கு தண்ணீரை கொடுங்கள் என்று சொல்லி இந்த வெட்டுப்பட்டு கிடக்கின்ற அந்த தோழர் அவரிடத்தில் அனுப்பி வைக்கிறார். அவர் அந்த இடத்துல தண்ணீரை கொடுக்கின்ற நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இன்னொரு சஹாபி துடித்துக் கொண்டிருக்கிறார். தண்ணீர் தண்ணீர் கொடுங்க, தண்ணீர் கொடுங்க என்று கதறுகின்ற நேரத்தில் இந்த சஹாபி சொல்கிறார், என் தோழர் அங்கே வெட்டுப்பட்டு கிடக்கின்றார், அவருக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இந்த சஹாபி அந்த தண்ணீரை கொண்டு அங்க போடுறாரு. கொண்டு போகின்ற நேரத்தில் அந்த சஹாபி இறந்து விடுகிறார். சரி, இவரை காப்பாற்றி விடலாமே என்று இங்கே ஓடி வருகிறார், இவரும் இறந்து விடுகின்றார். இவரை காப்பாற்றலாம் என்று முதல் சஹாபி இடத்தில் வருகின்றார், அவரும் இறந்து விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த தோழர்களே, ஒரு போர்க்களத்தில் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் மனிதன் துடிப்பான். ஐயோ, என்னுடைய மனைவி தனியாக இருக்கின்றாளே, என்னுடைய பிள்ளைகளை விட்டு விட்டு வந்திருக்கின்றன, நான் இல்லை என்று சொன்னால் என் குடும்பம் நஷ்டமடைந்து போய்விடுமே என்ற அக்கறைதான் அந்த போர்க்களத்தில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த சஹாபிக்கு என்ன ஏற்பட்டது? என்னுடைய சகோதரன் துடித்துக் கொண்டிருக்கிறான், அவன் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார், நான் விரும்புவதை என் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும், என்னுடைய உடன் பிறந்த அந்த சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும், எனக்கு இல்லாட்டி பரவாயில்லை, அவரிடத்திலே கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அங்கே இருக்கின்ற சகோதரத்துவம் இங்கே சகோதரத்துவம் இருக்கின்றதா? சிந்தித்து பாருங்கள். இன்னொரு சம்பவத்தை சொல்லுகின்ற அன்பு சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கின்றார்கள் சஹாபாக்களோடு. அப்படி அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல வயிறு ஒட்டிய நிலையில, நமக்கெல்லாம் நீங்க வயிறு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏனை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிற மாதிரி நம்ம வர்றது பின்னாடியா இருக்கும், தொந்தி போறது முன்னாடியா இருக்கும். அப்படித்தான் நம்மளுடைய தொந்திலாம் இருந்துட்டு இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு கொடுத்து போய் கிடைக்கின்றோம். ஒரு சஹாபி வருகின்றார், வயிறு ஒட்டிய நிலையில. அந்த கூட்டத்துல வந்து அந்த ரசூலுல்லாஹை பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். சலாம் சொல்லிவிட்டு அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் ஏதோ உணவு இருக்குமா, யா ரசூலல்லாஹ் ஏதோ உணவு இருக்குமா என்று கேட்கின்றார். அவருடைய மேல ஆடையை எடுத்து காமிக்கின்றார். அவருடைய ஆடையிலே அந்த வயிற்றிலே அந்த கயிறை போட்டு இறுக்கமாக கட்டி ஒரு கல்லை வைத்து அந்த கயிற்றை கட்டி இறுக்கமாக கட்டி இருக்கின்றார். அந்த வயிறு உள்ளே போய் அப்படியே சுண்டி போய் கிடக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயிற்றை பாற்ற மாத்திரத்திலேயே அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் மடமடை என்று வருகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று சொன்னார்கள், ஒரு தோழரை கூப்பிட்டு சொன்னார், என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் போங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த 9 மனைவிமாரின் வீட்டிலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளை அனுப்புகின்றார்கள். ஏதேனும் உணவு இருந்தால் இந்த தோழருக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க என்று சொல்லி அந்த சஹாபியை அனுப்பி வைக்கின்றார். அவர் 9 மனைவி வீட்டுக்கும் போகின்றார். 9 மனைவி வீட்டில் இருந்தும் ஒரே வார்த்தை வருகின்றது, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, எங்களிடத்தில் தண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லை.
ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல. ரசூலுல்லாஹ் வீட்டுல என்ன இல்லைங்க? தண்ணீரை தவிர வேற எதுவுமே இல்லை. போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்கள் 9 மனைவி வீட்டுகளுக்கு நாங்கள் போனோம். அனைத்து மனைவி வீட்டுல இருந்து ஒரே பதில் வந்தது, தண்ணீர் தான் இருக்கிறது, வேறு எந்த ஒரு உணவும் இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்ற நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சொன்னார்கள், யார் ஒரு மூமினுக்கு உணவளிக்கின்றாரோ அந்த மூமினுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே அந்த மாபெரும் சொர்க்கத்தில் உயர்தரமான உணவை அளிப்பான் என்று நற்செய்தியோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரை நிகழ்த்தின உடனே ஒரு சஹாபி இருக்கின்றார். அந்த சஹாபி தான் அபூதல்ஹா என்ற அந்த சஹாபி. யா ரசூலுல்லாஹ், நான் கூட்டிட்டு போறேன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு அனுமதி தந்தால் நான் அழைத்து செல்கின்றேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியோட கையை பிடிச்சு அந்த சஹாபிட்ட கொடுத்து கொண்டு போய் உணவு கொடுங்கன்னு சொல்றாங்க. நேராக தன்னுடைய மனைவிட்ட உம்மு சலாமட் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து அபூதல்ஹா கேட்கிறார், நம்ம இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விருந்தாளியை அனுப்பி வைத்திருக்கிறார், அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது, அந்த விருந்தாளிக்கு உபச்சாரம் செய்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது, நாம் அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், என்ன உணவு இருக்கின்றது என்று மனைவி இடத்துல கேட்கின்றார். அந்த மனைவி சொல்லுகின்றார்கள், எனது அருமை கணவரே, நம்ம வீட்டுல 2 ரொட்டி துண்டு தான் இருக்குது, நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் நானும் நீங்களும் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த குழந்தைகளும் அதை உண்டுவிட்டு நாம் படுத்துக் கொள்ளலாம் என்பதற்காக 2 ரொட்டி துண்டை தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் அவருடைய மனைவி. அந்த சஹாபி சொல்கிறார், அப்படியா, நம்ம குழந்தை அப்படியே தட்டி தூங்க வைத்து விடுங்கள். நானும் அவரும் ஒரு இடத்துல உட்கார்கின்றோம், 2 தட்டை நீங்கள் கொண்டு வந்து வையுங்கள், வைக்கின்ற நேரத்தில் எனக்கு ஒரு ரொட்டி துண்டை போடுங்கள், அந்த தோழருக்கு ஒரு ரொட்டி துண்டை போடுங்கள், 2 பேரும் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார், நான் சாப்பிடுவது போல் பாவனை காமித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த விளக்கை சரி செய்வது, அப்போதான் சிமிழி விளக்கு தான் இருந்தது, அந்த விளக்கை சரி செய்வது போல் நீ சரி செய்து கொண்டிருங்கள், அப்படி அணைத்து விடுங்கள், என்னுடைய ரொட்டி துண்டையும் நான் தூக்கி அவரிடத்திலே போட்டு விடுகிறேன், அவர் சாப்பிட்டு நிம்மதியாக போகட்டும் என்று சொல்லி அந்த சஹாபி அபூதல்ஹா சஹாபி அப்படி செய்கின்ற போது அந்த மனைவியாகப்பட்டவள் அவர் செய்கின்றார். அந்த லைட் அப்படியே அணைத்துக் கொண்டிருக்கிற போது ஊதி அணைத்து விடுகின்றார்கள். இந்த சஹாபி என்ன செய்கிறார் என்றால், தன்னிடத்துல அந்த ரொட்டி துண்டை எடுத்து அவரிடத்துல போட்டு அந்த தட்டை தட்டிட்டு இருக்கிறார். இவர் சாப்பிடுற மாதிரி தட்டிட்டு இருக்கிறார். இந்த சஹாபி நினைத்துக் கொள்கிறார், இவரும் சாப்பிடுகிறார், நானும் சாப்பிடுகிறோம் என்று நினைத்து இவர் நன்றாக சாப்பிட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள். காலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த தோழர் வருகின்றார். அபூதல்ஹா என்ற சோனத்திற்கென்று 10 சஹாபாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களே, அந்த சஹாபி வருகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், புன்னகை பூர்த்தவராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடவாய் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்து விட்டு சொன்னார்கள், யா அபூதல்ஹா, அபூதல்ஹாவே, நீரும் உன்னுடைய மனைவியும் நேற்று இரவு நடந்து கொண்டதை குறித்து நீங்கள் நடந்து கொண்டதை குறித்து அல்லாஹ் புண்ணையை கொடுத்து விட்டான். தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அல்லாஹ் அப்படியே வசனத்தை இறக்குகின்றான். தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அவர்கள் உறவினர்களை ஆதரிப்பதிலே முன்னோடியாக இருந்தார்கள் என்கிற அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி நற்செய்தி கூறிவிட்டான் அபூதல்ஹாவே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பு தோழர்களே, இந்த வரலாற்று சான்றிதழ் நாம் என்ன படிப்படை பெற்றிருக்கின்றோம்? ஒரு சகோதரருக்கு எவ்வளவு உபச்சாரம் செய்திருக்கின்றார்கள், ஒரு சகோதரரை அரவணைப்பதிலே எப்படி முன்னோடியாக நின்றிருக்கின்றார்கள். இன்னொரு சகாபியோட சம்பவத்தை பார்த்தீர்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமுதாயத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி எனது உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சின்ன பிரச்சனை ஏற்படுகின்றது. நம்மள மாதிரி எல்லாம் பிரச்சனை சஹாபாக்களுக்கு ஏற்படாது. வெட்டு குத்தலாம் போக மாட்டாங்க சஹாபாக்கள். அப்படியே ரசூலுல்லாஹும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூபக்கர் எப்பவுமே இடைபெறியாத நண்பர்கள். அப்படி இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு திட்டியிருந்தாருன்னா நம்ம நினைக்கிற மாதிரி திட்டு இல்ல, போயா அப்படின்னு இருக்கலாம், ஏதோ சின்ன வார்த்தையை சொல்லி இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு கோபத்தோட போயிடுறாங்க. என்னை திட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கோபத்தோட போயிடுறாங்க. இப்படி போன அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மனது அப்படி உறுத்துகின்றது. நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த உமர் ரலியல்லாஹு அவருக்கு திட்டி இருக்க கூடாது. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு ஒரு கட்டடத்தை போன்று இருக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இன்னொரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு அப்படி கண்ணாடியை போன்றிருக்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவருடைய மானத்தில் விளையாடக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே என்கிற அந்த அதிசயெல்லாம் உணர்ந்த அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தேடி போறாங்க. நேரா அவருடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுடைய கதவை தட்டப்படுகின்றது. அந்த வீட்டை திறந்தவுடன் எங்கே உமர், எங்கே சென்று விட்டார் உமர் என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு இங்கே வரவே இல்லையே, உமர் ரலியல்லாஹு இங்கே வரவில்லையே என்று அழைக்கின்றார் சொல்லப்படுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நினைக்கின்றார்கள், நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட நேரா போயிருவோம், அங்க உமர் ரலியல்லாஹு தஆலா வரும்போது அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டறலாம்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. போன உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சிந்தனை வருகின்றது. நம்ம என்னதான் இருந்தாலும் அபூபக்கர் நம்ம திட்டி இருக்க கூடாது. அவர் நம்ம மூத்த சஹாபி, அவர் நமக்கு மேல உள்ள சஹாபி, அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு மிக நெருங்கிய சஹாபியிலே அபூபக்கர் முன்னெடுத்தை பெற்றவராக இருக்கின்றார். அவரை நாம் ஏசியிருக்க கூடாது, அவரை நாம் திட்டியிருக்க கூடாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் எங்க போறாங்க, நேரா அபூபக்கருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் கேட்கறாங்க, இங்க அபூபக்கர் இங்க வரவே இல்லைங்களே. அப்ப உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போயிருப்பாங்க, நம்ம அங்க போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, வேக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி தன்னுடைய மேல் அங்கியை தூக்கிய வண்ணமாக வேக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் உமரை திட்டி விட்டேன், உமரை நான் ஏசி விட்டேன், அவரை என்னை மன்னிக்க சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். அவர் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானே, அந்த மறுமையினாலே அஞ்சிக் கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் மன்னிக்க சொல்லுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அவர் மன்னிக்க சொல்லுங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேக வேக வேகமாக அபூபக்கரை நோக்கி அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். வருகின்ற நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமரை பார்த்து சொன்னார்கள், யா உமர், உமரே, என்னை எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகின்ற நேரத்தில் என்னை சூனியக்காரர் என்று சொன்னார்கள், என்னை பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், நீ அது பொய் சொல்லுகின்றாய் என்றெல்லாம் என்னை சொன்னார்கள். என்னை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்ளாமல் என்னை நிராகரித்த நேரத்தில் என்னை முதலாக ஈமான் கொண்டவர் இந்த அபூபக்கர், என்னை நாட்டை விட்டு துரத்துகின்ற நேரத்தில் எனக்கு உதவி இருந்தவர் இந்த அபூபக்கர், என்னை மக்கள் எல்லாம் வெறுத்த போது என் மீது நேசம் கொண்டவர் இந்த அபூபக்கர், இவரை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னவுடன், யா ரசூலல்லாஹ், அவர் என்னை மன்னிக்க சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், நான் மன்னிப்பு கேட்பதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கட்டி பிடிந்து அந்த இடத்தில் பாசப்பிணைப்பை வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அன்பு தோழர்களே, சஹாபாக்களுடைய அந்த சகோதரத்துவத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். இப்படியாப்பட்ட சகோதரத்துவம் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்து பாருங்கள். அன்பு தோழர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமுதாயம் சகோதரத்துவ பிணைப்போடு இருந்தது. நம்மிடத்தில் இருக்கின்ற சமுதாயங்கள் இன்னைக்கு பிளவுட்டு கிடக்கின்றது. அடுத்தோடு தன்மானத்தில் கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு ஹதீஸை பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய உரிமையை தன் வழக்கரத்தால் ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான், அவன் தங்குமிட நரகம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சின்ன உரிமையுமா, சின்ன பிரச்சனையுமா, இதெல்லாம் அல்லாஹ் எடுத்துக்குவானா, அல்லாஹ் நமக்கு அதுக்கு நரகத்துல போட்டுருவானா யா ரசூலல்லாஹ் அப்படி கவலையோடு கேட்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அரா குச்சி, ஒரு குச்சி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, உதாரணத்துக்கு இன்னைக்கு பேனா ஒண்ணு வச்சிருக்கிறாரு, என்னுடைய உரிமை இல்லாம இந்த பேனாவை எடுத்துட்டு போயிட்டீன்னு சொன்னா இதுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை நரகத்துல தூக்கி போட்டுருவான், அடுத்தவனுடைய தன்மானத்தில் விளையாடுறாதே என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல 137 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, நாம் வாழுகின்ற போது சகோதர பிணைப்பாக யாருடைய மானத்தில் விளையாண்டு விடாமல், யாரையும் குறை சொல்லி விடாமல், யாரிடத்திலும் புறம்பேசி விடாமல், யாரிடத்திலும் பகை ஏற்படுத்தி விடாமல் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருகிறான். உறவுகளை பிரிந்து யாரையேனும் வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு நீங்க திருப்பி திருப்பி சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கே நீங்க போன் பண்ணுங்க. அண்ணனா, தம்பியா, அம்மாவா, தாயா, தந்தையா, அண்ணன் யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க போன் பண்ணுங்க. அதற்காக நீங்க 100 ரூபாய் செலவழித்தாலும் பரவாயில்லை. நீங்கள் போன் பண்ணி அவனிடத்துல மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். அப்படி மன்னிப்பு கேட்டுக் கொள்ளாமல் சகோதரர்களாக இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்தால் உங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் நிறுத்தி வைத்து விடுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றி சகோதரர்களாக வாழ்ந்து சகோதரர்களாக மரணித்து வலா தஸ்மி பிஹவ்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதமான இந்த திருமறை குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பிரியாதவர்களாக சகோதரர்களாக ஒன்றுபட்ட உடன் பிறந்த சகோதரர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படியாப்பட்ட சகோதரர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் ஆக்குவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மை தருவாயாக, மறு உலகத்திலும் எங்களுக்கு நீ நன்மை தருவாயாக. இறைவா, அந்த மிக பெருமுடைய நரகத்தில் இருந்து எங்களை நீ ரட்சித்துக் கொள்வாயாக என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.